காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த தமிழ் நியூ இயர்ல இருக்க போகுது? ஸோ அதுல முதல்ல ஜாப், வேலை வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் அதுல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இவங்களோட திறமைக்கு இவங்களுக்கான வேலை என்ன அப்படின்ற விஷயங்கள் இவங்களுக்கு இந்த வருடம் தெரிய வரும். ஸோ அது மறைமுகமா இருந்திருக்கும். நம்ம என்னதான் வேலை பண்ணலாம், நம்மளுக்கு இதுதான் ஆப்டா இருக்கும், சூட்டபிளா இருக்கும், இல்லை இருக்கிற வேலை சரிதானா அப்படின்ற ஒரு கேள்விகள், அந்த மறைபொருளா அந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தெரியும். இப்போ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குமா? தாராளமா கை கொடுக்கும். பட் அவங்களுடைய பார்ட்னரோடையோ, இப்ப சிங்கிளா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்னுடைய ஒரு சப்போர்ட் இருக்கணும். மேரேஜ் இல்ல லவ் ரிலேஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய பார்ட்னரோடைய ஒரு சப்போர்ட்டோட ஒரு பிசினஸ் ரீதியான விஷயங்களை ப்ராசஸ் கையில எடுக்கிறாங்கன்னா அது நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். பிசினஸ் விரும்பி பண்ணணும். இவங்க அது பிசினஸ் அவங்க லவ் பண்ணணும். அப்படி பண்ணி ஒரு பேஷனேட்டா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ எந்த பிசினஸ் அவங்களுக்கு சரியானதா இருக்கும்ன்றது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதுல இறங்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025 நாங்க இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த வருஷம் எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதற்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்? தாராளமா நடக்கும். இவங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஸோ எடுத்தாங்கன்னா நிச்சயமா நடக்கும். துணிஞ்சு எடுக்கணும். இன்னும் ரிலேஷன்ஷிப் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு மேரேஜ், ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டு அதை நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதற்கான ப்ராசஸ் பெஸ்டா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடத்திலே அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அரேஞ்ச் மேரேஜ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த வருடம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆவாங்க. வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து கூட ட்ரை பண்ணலாம். ஸோ லோக்கல் இல்லாம வெளியூர், வெளிநாட்டுல இருந்து, அதர் பிளேசஸ்ல இருந்து அவங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு அலைன்ஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ இப்போ சிங்கிளா இருக்கும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த 2025 கன்னி ராசி நேயர்களுக்கு? பேலன்ஸ்டா இருக்கணும். என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது விதி அப்படின்னு இல்லாம கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்து, எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கும், ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தள்ளி போகுது அப்படின்ற ஒரு புரிதலோட, ஒரு மன அமைதியோட இருந்தாங்கன்னா எல்லாமே நல்லதா நடக்கும். திருப்ப திருப்ப என்கிட்ட இல்லைன்னு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் அதே தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த 2025 எப்படி இருக்கும்? ஸோ மணி ஃப்ளோ, யார்கிட்டயாவது இவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டிருக்காங்க, இல்லை யார்கிட்ட இருந்தாவது இவங்களுக்கு வசூல் ஆகணும் அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோ இல்லை ரொம்ப நாள் பழக்கமோ, ஸோ அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ப்ராசஸா இருக்கட்டும், தாராளமா உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்க இவங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பால ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கான ஹெல்த் அப்படிங்கிறது இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா எப்படி இருக்கும்? ஸோ ஹெல்த் ரொம்ப, அதாவது இவங்க டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிறதோ பயப்படுறதோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த பிளட் ப்ரெஷர், அது சார்ந்து வர மென்டல் இஷ்யூஸ், இதெல்லாம் தான் அவங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கும். உடல் ரீதியா நல்லா இருந்தாலும் மன ரீதியா தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெய்லி தியானம் பண்றது அவங்களுக்கு இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். ஓகே, ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ படிப்பு சார்ந்து படிப்பை முதல்ல கையில் எடுக்கணும். கொஞ்ச நாளாக படிப்பை கையில் எடுக்காம மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அகைன் படிப்பை கையில் எடுக்கணும். படிப்புக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உட்காந்து நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். சும்மா நான் ஒரு ஷார்ட்கட்ல படிக்கிறேன் அப்படின்னாலாம் எதுவும் நடக்காது. இனிமே கஷ்டப்பட்டு படிக்கணும் அவங்க. ஓகே, கன்னிராசிக்காரர்களுக்கான தெய்வம் அப்படின்னா யாரை வழிபடலாம்? ஸோ கன்னிராசி உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த நீலகண்டன் பெருமாள், முருகர், திருச்செந்தூர் முருகர், இவங்களை வந்து வழிபடலாம். இவங்க 2 பேரும் வழிபடும் போது அவங்க வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மூடின கதவு கூட திருப்பியும் அந்த வாய்ப்புகள் வந்து திறக்க ஆரம்பிக்கும். ஸோ லைஃப் வந்து டவுன்ல போனாலும் திருப்பியும் ஒரு அப்லிஃப்ட்ல போகும். ஸோ இந்த இன்ஃபினிட் மாதிரி அது திரும்ப திரும்ப வாய்ப்புகள் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுல இருந்து அவங்க வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2 கடவுளை வழிபடலாம். ஓகே. இப்போ கன்னிராசிக்காரர்கள் வெளிநாடு போகணும், படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா? இந்த நேரம் அதை ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா? தாராளமா ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கான மணி சோர்சஸும் கண்டிப்பா வேணும். சேவிங்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ படிக்கிறதுக்கு போறாங்கனாலும் வீட்டில் அம்மா அப்பாவுடைய சேவிங்ஸ் ரொம்ப அவசியம். இவங்களுமே அதை பண்ணலாம். தேவையில்லாத விஷயங்கள் தான் வாங்காம சேவ் பண்ணி வைக்கலாம். அம்மா அப்பாவும் சேவ் பண்ணலாம், இவங்களும் சேவ் பண்ணலாம். ஸோ வேலையில இருந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் மேற்படிப்பு, ஸோ அவங்களும் எதா இருந்தாலும் அந்த சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்ததுன்னா இவங்க அந்த ஆஃபர் வரும், வெளிநாடு ஆஃபர் வரும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த சேவிங்ஸ் வேணும். ஓகே. கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸை கொடுக்கலுமா? அதை பண்ணலாமா அவங்க? ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணணும், பேலன்ஸ்டா இருக்கணும். ஏன்னா வந்து இவங்களை சுற்றி நிறைய காசிப் பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்களுடைய ஐடியாஸ் திருடவும் சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். ஒருத்தவங்க கிட்ட நான் இதை சொல்லிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டேன், என்னோட ஐடியாலஜி நான் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் இவங்க தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ சுற்றி என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் கண்காணிக்கணும். அவங்க ஒர்க்கையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், சுற்றி இருக்கிற விஷயங்களையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணா ஓரளவுக்கு பெஸ்டா அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025 என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்கு? ஸோ இவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குறதுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியா சரி, யூனிவர்ஸும் சரி இவங்களுக்கு ஒரு புது புது விஷயங்களை கொடுக்க இருக்கு. ஸோ ஒரு பெஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்றதுக்கு, ஒரு வளமான வாழ்க்கை, நான் செழிப்பா இருக்கணும், என்னோட வாழ்க்கை பெரிய அந்தஸ்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதற்கான ஒரு இனிஷியேஷன் பீரியடா இந்த 2025 வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு இவங்களும் அதற்கேற்ற ஒரு நபரா தன்னை மாத்திக்கணும். ஓகே. 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் இருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.